ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிளாட்ஃபாரத்தில் நம்ம பழங்கள்லாம் விற்றுட்ருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், சரி ஏதாவது வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அவங்களுக்கு இதை கச்சவடம் நடக்கட்டுமே, அவங்களுக்கும் வியாபாரம் ஆகட்டும் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்குவோம். ஆனால் அவங்க எப்படி தெரியுமா, நம்மளோட மனசு நாம் நல்லவங்க பாவம்னு பழக்கிட்டு நாம் நினைப்போம். ஆனால் அவங்க எப்படி தெரியுமா, பிளாட்ஃபாரத்தில் வச்சுருக்க தெரு நாய்ங்க இருக்காங்க இல்லையா, அந்த நாய்ங்களுக்கு நான் சொல்கிறது என்ன தெரியுமா, நல்லதை மட்டும் வீங்க, கெட்டது எவனாக இருந்தாலும் விற்கக்கூடாது. மக்களுக்கு கொடுக்கறது நல்ல பொருளாக கொடுங்க. சீத்தாப்பழம் எவ்வளோ தெரியுமா கிலோ? காட்டுறோம் பாருங்கள். சீத்தாப்பழம் இப்படி தான் இருக்குமா? நான் என்ன தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், தள்ளவாரி பசங்களா. நான் இன்னும் வடநாட்டில் எங்கேயும் வடநாட்டிலேருந்து வரல. நான் புரிஞ்சதா? தமிழ்நாட்டில் தான் நான் பிறந்தது. சீத்தாப்பழமே தமிழ்நாட்டில் தான் வரும். ஓகேவா? சீத்தாப்பழம் எப்படி இருக்குது பாருங்கள். இது கிலோ 200 நான் பார்க்கல. சரி, பெரிய மனுஷன் தானே, வயசுக்கு பெரிய ஆள் தானே, நல்லதாக போட்டிருப்போம், நல்லதாக பண்ணியிருப்போம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நாம் நல்லதான் நினைக்கிறோம், பாவங்க பொழைக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் அவனுங்க நம்மளை வச்சு செய்கிறானுங்க, ஊம்பனுங்க. பாருங்களேன், இப்போ வாங்கிட்டு வந்து சீத்தாப்பழம், இப்போ வாங்கிட்டு வந்து சீத்தாப்பழம் பாருங்கள். இப்போ வாங்கிட்டு வந்து சீத்தாப்பழம் இப்படி தான் இருக்குமா? கிலோ 200, 230, 240 கிலோ சீத்தாப்பழம். பார்த்துக்குங்க, கிலோ 240, 230 சீத்தாப்பழம். இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட முடியுமா? பிள்ளைங்க சாப்பிட முடியுமா? பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ வாங்கிட்டு வந்தேன், எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 1/2 hour இருக்குமா? 1/2 hour. இப்போ வாங்கிட்டு வந்து சீத்தாப்பழம் பாருங்கள். இப்படி தான் சீத்தாப்பழம் இருக்குமாங்க. இந்த புறம்போக்கு நாய்ங்களாம், இந்த நாய்ங்களால் தான் எல்லாம் பிரச்சனை. சம்பாதிக்கணுன்னா எங்கன வேணாலும் சம்பாதிக்கிறானுங்க. நான் அதுக்கு உன் பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து சம்பாதிக்கண்டா. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது எங்கே வாங்கின தெரியுமா? ஸ்டேடியம் போகிற ரோட்டில் அங்கே ஆயுர்வேத சாலை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஃப்ளாட் கடை இருக்குது பார்த்தியா, அந்த புறம்போக்கு நாய்.